வேலூர் மாவட்டத்தில் 2 ஏடிஎம்களை உடைத்து கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து வேலூர் செய்தியாளர் ஜான் பிரிட்டோவிடம் கேட்கலாம். ஜான் பிரிட்டோ, வேலூர் மாவட்டத்தில் 2 ஏடிஎம்களில் நடந்த கொள்ளை பற்றி சொல்லுங்க. வணக்கம் அனிதா. அதாவது இன்று வேலூர் மாவட்டத்தில் ஒரே நாளில் 2 ஏடிஎம் மையங்கள் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது முதலாக மேல்மணவூர் என்ற ஏடிஎம் மையத்தில் ஏடிஎம் மையத்தை வெல்டிங் மிஷின் மூலமாக உடைத்து அதிலிருந்து சுமார் 6 லட்சம் ரூபாயை கொள்ளையர்கள் கொள்ளையடித்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக அதே பாணியில் ஒரே மாதிரியாக காட்பாடி அருகே உள்ள இந்த நமக்கு பின்னால் தெரியக்கூடிய இந்த ஏடிஎம்மில் கொள்ளையர்கள் தங்களை கைவரிசை காட்டியிருக்கிறார்கள். சுமார் இந்த ஏடிஎம்மை பொறுத்தவரை சுமார் 10 லட்சத்துக்கும் மேலான பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். மேலும் குறிப்பாக இந்த விஷயத்தை பொறுத்தவரை மேல்மணவூரில் ஏடிஎம் மையத்தில் 2 சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டிருக்கின்றன. ஆனால் அந்த 2 சிசிடிவி கேமராக்களுமே தற்போது வேலை செய்யவில்லை என்று தெரிய வந்திருக்கிறது. மேலும் தற்போது இந்த காட்பாடியில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிற இந்த ஏடிஎம் மையத்தில் கொள்ளையர்கள் ஏடிஎம் மையத்தை கொள்ளையடிப்பதற்கு முன்பாகவே இந்த ஏடிஎம் மையத்தில் இருந்த சிசிடிவி கேமராவின் இணைப்பை துண்டித்திருக்கிறார்கள். இதன் காரணமாக இந்த 2 ஏடிஎம் மையங்களும் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் எந்த ஒரு கேமராவிலும் மட்டும் பதிவாகவில்லை. எனவே தற்போது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வேலூர் சரக டிஐஜி ஆகியோர் தற்போது சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். அனிதா, காவல்துறை தற்போது என்ன மாதிரியான நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருக்காங்க கொள்ளையர்களை கண்டுபிடிக்க? நிச்சயமாக தற்போது காவல்துறை தரப்பில் தனிப்படை அமைக்கப்பட்டு இந்த ஏடிஎம் கொள்ளை தொடர்பாக விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த ஏடிஎம் மையத்தில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்சி, அதாவது இந்த ஒரு பாணியானது சமீபத்தில் ரயிலில் கொள்ளையடிக்கப்பட்டது போலவே இருக்கின்ற காரணத்தினால் ஒருவேளை அந்த ரயில் கொள்ளையில் ஈடுபட்டவர்களே இந்த ஏடிஎம் கொள்ளையிலும் ஈடுபட்டிருக்கலாம் என்று அந்த கோணத்திலும் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். இது மட்டுமல்லாது இந்த ஏடிஎம் மையங்கள் பல நேரங்களில் பார்த்தோம் என்று சொன்னால், அதாவது அது பராமரிப்பு பணி காரணமாக இந்த ஏடிஎம் மையங்கள் முன்னிற்கூடிய ஷட்டர் மூடப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாகவே நேற்று இந்த 2 ஏடிஎம் மையங்களும் ஷட்டர் மூடப்பட்டு கொள்ளையடிக்கப்பட்டிருந்த அந்த சமயத்தில் பார்வையிட்ட பொதுமக்கள் கூட எந்த ஒரு சந்தேகமும் ஏற்படாத வண்ணம் இந்த கொள்ளை நடந்திருக்கிறது. அது மட்டுமல்லாது குறிப்பாக இந்த வங்கி மற்றும் ஏடிஎம் இயந்திரங்களை பற்றி முழுமையாக தெரிந்தவர்களை இந்த கொள்ளையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். எப்படி என்றால், அதாவது துல்லியமாக ஏடிஎம் மிஷினுடைய துவாரங்கள் அதன் மூலமாக கட் செய்யப்பட்டு அதன் மூலமாகவே இதில் உள்ள அனைத்து பணங்களும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கின்றன. இதன் மூலமாக கொள்ளையர்களுக்கு இந்த வங்கி தொடர்பான தகவல்கள் அனைத்தும் துல்லியமாக தெரிந்திருக்கிறது என்று காவல்துறை தரப்பில் தெரிவித்திருக்கிறார்கள். அனிதா, ஜான் பிரிட்டோ, இந்த கொள்ளை சம்பவத்திற்கு பிறகு அங்கு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கிறதா? அங்கு தற்போது பாதுகாப்புக்காக காவலர் நியமிக்கப்பட்டிருக்கிறாரா? நிச்சயமாக, அதாவது அனைத்து ஏடிஎம் மையங்களிலும் தினகாத்திரமான இளைஞர்கள் இந்த ஏடிஎம் மையங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்று பல தரப்பினர் பல்வேறு காலங்களில் கோரிக்கை வைத்திருந்தார்கள். ஆனால் தற்போது இந்த ஏடிஎம் மையங்களில் காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை. இந்த கொள்ளை போன 2 ஏடிஎம் மையங்களிலுமே காவலர்கள் பணியில் ஈடுபடுத்தப்படவில்லை. இதன் காரணமாக கொள்ளையர்களுக்கு இந்த கொள்ளையடிக்கும் செயலானது எளிதாக இருந்திருக்கிறது. மேலும் தற்பொழுது இந்த 2 ஏடிஎம் மையங்களிலுமே வேலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வேலூர் சரக டிஐஜி ஆகியோர் தற்போது நேரில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். தற்போது இந்த 2 ஏடிஎம்களில் குறிப்பாக சொல்ல இந்த காட்பாடி ஏடிஎம்மில் கைரேகை நிபுணர்கள் ஆய்வு செய்தது எந்த ஒரு கைரேகையும் இந்த இடத்தில் பதிவாகவில்லை என்று முதற்கட்ட விசாரணை தெரியவந்திருக்கிறது. தற்போது அடுத்த கட்டமாக திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் இதே போன்ற பாணியில் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அடுத்த மாவட்டங்களில் தொடர்ச்சியாக இது போன்ற கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிற இந்த சம்பவமானது பொதுமக்களிடத்திலே பெரும் அதிர்ச்சியையும் பீதியும் ஏற்படுத்தியிருக்கிறது. அனிதா, ஜான் பிரிட்டோ, உங்கள் கூடுதல் தகவல்களுக்கு நன்றி.